மக்களே, காட்டு தக்காளி வச்சு ஒரு நல்ல ஜாம் பார்த்துக்கோங்க செய்கிறேன். இதுக்கு 3 வகை இருக்குது. 3 பாருங்கள், எல்லோ, சிகப்பு, அப்புறம் பூசணிக்காய் வடிவில் சின்னதாக அது ஒரு தக்காளி. இதை கழுவிட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு வடிகட்டிடுங்க. தோல் வேறு விதை வேறு தனித்தனியாக ஆயிரும். அதுக்கு பிறகு சட்டியை காய வச்சு அதை ஊற்றிடுங்க. இப்போ இதுக்கு உங்களுக்கு எவ்வளோ சீனி தேவைப்படுதோ, இது கொஞ்சம் ரொம்ப புளிப்பாக இருக்கிறதுனால கொஞ்சம் சீனியை போட்டுக்கோங்க. மண்டவெல்லாம் எதுனாலும் போட்டுக்கலாம். இதை போட்டு நல்லா கிண்டிடுறாங்க. இப்போது இதுக்கு வந்து ஒரே ஒரு ஆரஞ்சு இருந்தது என்கிட்ட, அதையும் வந்து நான் நல்லா வாசமாக இருக்குன்னு அதையும் ஊற்றிட்டேன். ஊற்றி நல்லா கிளறிட்டுருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். அதனால அதை கரைச்சி ஒரு சின்ன கரண்டிட்டு எடுத்து கரைச்சி அதில் விட்டுட்டேன். நல்லது பளபளப்பை கொடுக்கும் பார்த்துக்கோங்க சாப்பிட்றதுக்கு. இப்போ இதில் வந்து நல்லா கிண்டிட்டு பேரிச்சம்பளம் இருந்துச்சுன்னா என்கிட்ட இருந்தது, அது சின்ன சின்ன நறுக்கி அதில் போட்டுட்டேன் பாருங்கள். போட்டுட்டு அவ்வளோதான், ஜாம் முடிஞ்சிட்டு. பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே.